ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பீட்ரான்லேருந்து ஒரு பட்ஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. இதோட ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும்னு நினச்சாலே கண்டிப்பாக வந்து பீட்ரான் தான் நம்ம வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்கும், ஃபீச்சர்ஸ் நிறையவே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்மகிட்ட இருக்கிறது பீட்ரானோட பேஸ் பட்ஸ் டர்போன்ற இந்த ஒரு இயர்பட்ஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. ஃப்ரண்ட்டில் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, சைடில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க, பேக்கில் ப்ரைஸிங்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பட்ஸை வந்து இந்தமாதிரி சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. இவங்க பேக்கிங்க்கு அதிகமாக வந்து செலவு பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் ப்ரைஸ் வந்து கம்மியாக கொடுக்க முடியுது இவங்களால். அண்ட் அது கூட வந்து 1 இயர்க்கான வாரண்ட்டி கார்டு கொடுத்துட்றாங்க. அது நம்ம QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து லாகின் பண்ணிக்க முடியும். அண்டு எனி டைம் வாரண்ட்டியில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கூட பண்ணி தருவாங்க. ஸோ அதில் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. அண்டு ஜஸ்ட் வந்து நம்ம பட்ஸ் ரெண்டுத்தையும் வந்து எடுத்து ஓரம் வச்சிடலாம். 2 பட்ஸுமே வந்து பிளாக் கலரில் இருக்குது. இதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஆன் பண்ணது எப்படி எல்லாமே பின்னாடி சொல்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு வந்து டிவிஎஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த சார்ஜிங் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் தான் வந்து சில டிஃபால்ட்லாம் இருக்குது, நான் சொல்கிறேன் என்னன்ட்டு அதே பின்னாடி. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, கீழே வந்து நமக்கு சார்ஜர் கேபிளும் அண்ட் தென் வந்து பட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பட்ஸும் மீடியம் ஸ்மால் அப்படி 2 கொடுத்துருவாங்க இல்லையா. மீடியம் போட்டிருக்கும், லார்ஜ் ஸ்மால் வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சி டைப் சார்ஜர் தான். ஸோ எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஃபோன் சார்ஜர் வச்சும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாக்ஸோட சார்ஜிங் கேஸுக்கு வருவோம். கேஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 3 லைட் வந்து இண்டிகேஷன் இருக்கு இல்லையா. இது ஜஸ்ட் ஆன் திறந்தோடனேலாம் வந்து லைட் எரியாது. ஒன்ஸ் நம்ம பட்ஸை வந்து அட்டாச் பண்ணாலோ இல்லை ரிமூவ் பண்ணாலே மட்டும்தான் வந்து அதில் வந்து லைட் எரியும். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஃபியூச்சர். ஏன்னா வந்து பேட்டரி சேவராகவும் வந்து யூஸ் பண்ணிது. ஸோ அந்த பிரச்சனை கிடையாது. அண்ட் தென் லைட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு வாட்டியும் நம்ம எதுவும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அண்டு டிஸ்கோ லைட் மாரி வந்து அந்த ப்ரொஃபைல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அது என்ன எப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் காம்பேக்டான டிசைனாக இருக்குது. ஸோ ஸ்மாலாகவே இருக்குது. பாக்கெட்டில் வச்சு எடுத்து போகிறதுக்கும் நல்லாவே இருக்குது. அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. விழுந்தாலும் வந்து அந்தளவுக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகாத மாதிரி தான் இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சி டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் இதை ஓப்பன் பண்ண தான் சில ஃபால்ட்ஸ் வந்து வருது. ஏன்னா கொஞ்சம் கையில் வந்து அது மாட்ட மாட்டுது. அந்த இடம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகி போகுது. ஸோ ஜஸ்ட் வந்து இதை ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் நெயில் வேணும் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் தென் ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து ஃபிட் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ENC கொடுத்துருக்காங்க. அதாவது வச்சிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி கால் பேசுகிறப்ப மட்டும் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும். ஸோ அப்போ மட்டும் வந்து ANC மாதிரி ஒரு ENC கொடுத்துருக்காங்க. அண்டு லோ லேட்டன்ஸில் இருக்குது. ஸோ கேம் விளையாடுறப்பையும் வந்து எந்த ஒரு லேகும் இல்லை. ஸோ ஈஸியாகவே வந்து கனெக்டிவிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் 5.3 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்த ஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அழகாக வந்து அடாப்ட் பண்ணிக்கும். அண்ட் தென் 30mm ட்ரைவ் யூஸ் பண்ணியதுனால பேஸ் எல்லாமே டேப்பாக இருக்குது. அண்ட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. அண்டு 45 ஹவர்ஸ்க்கான ப்ளே டைம் கொடுத்துருக்காங்க வித் கேஸோட யூஸ் பண்ணுறப்ப 40 ஹவர்ஸ்க்கான வாட்ச் ஹவர்ஸ் ப்ளே டைம் இருக்குது. அண்ட் தென் டைப் சி சார்ஜ் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். பட்ஸை பொறுத்த வரைக்கும் காம்பேக்டான டிசைனில் இருக்குது. லுக் வைஸும் நல்லா இருக்குது. அண்ட் தென் இதில் IP ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் IPX5 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான். அண்ட் வாய்ஸ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இதோட MRP பொறுத்த வரைக்கும் ஒரு 2500 அப்படின்னு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவ்வளோ ப்ரைஸ் கிடையாது. இதை நம்ம வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து 799 வந்து வாங்கியிருக்கோம். இதோட ப்ராடக்ட் வேணால் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.